வணக்கம். இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான சிவாஜி ஹெச்எஃப்ல ஒரு நாட்டின கிராஸும் சேர்ந்த ஒரு அழகான மாடு, ஜெய்ஜாண்டிக்கான மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறவை வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து தொடர்ந்து கறந்த கறவைன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாடு வந்து எங்கே கொடுத்துருந்தோன்னு பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷ காலங்களாக நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட 40 மாட்டுக்கு மேலே வந்து நம்மகிட்ட ரெகுலராக மாடு வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக் பண்ணைக்கு போகுது மாட்டை பொறுத்தவரையில். இதை மாதிரி உங்களுக்கு மாடுகள் தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேருக்கு வாங்க. மாட்டை பொறுத்தவரையில் நேரில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல மாடுகளாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டைரி ஃபார்ம்லேருந்து பெரும்பாலும் எங்கெங்கே மாடுகள் கொடுத்துட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கேரளாலேயும் சில பகுதிகளிலேருந்து நம்மகிட்ட மாடுகளுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிடக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்ல உயர்தரமான நல்ல நோய் நொடி இல்லாத மாடுகள் தான் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மாடு வாங்கி கறக்கக்கூடிய நபர்கள் பால்லே லாபம் கிடைக்கணும். அப்புறம் 4 ஈத்து 5 ஈத்துக்கு அப்புறம் அந்த மாடை வந்து வெறுமனையாக ஒரு வந்து கறிக்கு எதுக்கு விற்கிறாங்கன்னா கூட அவங்க லாஸ் ஆகாத அளவுக்கு இருக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடு வந்து செலக்டிவான மாடு தான். ஒவ்வொரு மாடும் என் பண்ணைக்கு எடுத்து நிப்பாட்டினா அது அழகாகவும் இருக்கணும், கறவையாகவும் இருக்கணும்னு செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாடுகளை பொறுத்தவரையில் தோரணையிலையும் குறையாது, பால்லையும் குறையாது. அவ்வளோ மாடுகளுமே இளம் மாடுகள் தான். இளம் மாடுகளை மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் உங்களோட ஆதரவு மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து வரோம். நம்ம ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 13 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட மாடுகள் ஃபெயிலியர்னு ஒன்றும் ஆனதே கிடையாது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாடு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாடு எப்படி வளர்க்கணும், மாடை வந்து என்ன மாதிரி பராமரிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து தான் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க சொல்கிறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் விஷயத்துக்கும் இந்தந்த கிளைமேட்டுக்கு இந்தந்த மாதிரியான மாடுகள்ங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு இந்தந்த மாடு தான் செட் ஆகக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்து தான் மாடுகள் கொடுத்துட்ருக்கோம். அதை பொறுத்தவரையில் நம்மளாம் நம்பிக்கையாக வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்மள்ட்ட இன்னொரு விஷயம், நீங்கள் மாடுகளை பெரும்பாலும் நேரில் வந்து தான் பார்த்து எடுத்துக்கணும். ஃபோன் மூலமாகவோ ஃபோட்டோ மூலமாகவோ நம்ம மாடுகள் அனுப்புறது இல்லை. இப்போ நம்ம ஆன்லைனில் வீடியோ போட்டால் கூட அதை வந்து நம்ம ஃபோன் மூலமாக வந்து ரேட்டுகள் சொல்லி கண்டிப்பாக விற்கிறது கிடையாது. ஆன்லைனில் நிறையா மாடுகளோட விலை நிலவரம் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம ஆன்லைன் மூலமாக அந்த மாடுகளை கண்டிப்பாக சேல் பண்ண மாட்டோம். எல்லோரும் நேரில் வந்து பார்த்து மாடு பிடிச்சி அவங்களுக்கு மனசுக்கு திருப்தினா மட்டும்தான் கொடுப்போம்.